உன்னை யாரா அனுப்புறது? சொல்றியா இல்லையா? வாயிலே சுட்டுவேன். சொல்றா. சொல்லிடுறேன். எங்களை இப்படி எல்லாம் செய்ய சொல்லி பாபா அண்ணன் தான் அனுப்புனாரு. போனை போடு உங்க பாவா அண்ணனுக்கு. நம்மால் தான் கூப்பிடுறான். என்னடா எல்லாம் முடிஞ்சுதா? தைரியம் தான் அவளை அங்கேயே நிக்க சொல்றா. நான் உடனே கிளம்பி இங்க வரேன்டா. மருது வா கிளம்பலாம். என்னாச்சுண்ணா? ஏதாவது பிரச்சனையா என்ன? எல்லாத்தையும் போறப்ப சொல்றேன். முதல்ல வண்டியில ஏறு. டேய் வண்டி ஏறா. மருதே நீ கீழே இறங்க வேண்டாம். இன்னைக்கு அந்த பொம்பளை என்ன கதியாங்கிறத நீ வேடிக்கை மட்டும் பாரு. டேய் வாங்கடா. டேய் தள்ளுறா. டேய் தள்ளுறா. யாரா என் பிள்ளைங்க மேல கை வச்சது? அம்மா நீங்க எங்கம்மா இங்க? யார சுத்து போறது? முட்டா பசங்களா? யாரா சுத்து போறீங்க? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் யாரோ நினைச்சேன். இவனுக்கு ஆள் தெரியாம உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்கம்மா. டேய் முதல்ல அம்மா கிட்ட மன்னிப்பு கேங்கடா. அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இதுல எதுவும் குழப்பம் நடந்திருக்குமா? மற்றபடி எல்லாம் உங்களை சுத்து போற அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் தைரியம் கிடையாதுமா. தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிருங்கம்மா. தெரியாம நடந்துருச்சுன்னு நீ சொல்றதுனால உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை உன்னால இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு மறுபடியும் எது நடக்காதுமா. நீங்க போகுமா, நான் பாத்துக்கிறேன். பார்த்து இருந்துக்கோ. ஜாக்கிரதை. டேய் இந்த பேரால தூக்கி வீசுறா. வேகமா ஏறா. தூக்குடா சீக்கிரம். தூக்கு. டேய் வழி வர்றா. டேய் வழி வர்றா. இவரு இந்த அளவுக்கு பயப்படுறாருன்னா அந்த அம்மா அவ்வளவு பெரிய ஆளா இருக்கும் போலயே. என்ன மருது நீ முதல்ல ஆள் யாருன்னு தெல்ல தெளிவா சொல்றது இல்லையா? எந்த விவரத்தையும் சொல்லாம எங்களை எப்படி கோத்து விட்டிய? நீ நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆள்ல மருது. நமக்கு திருச்சியில மட்டும்தான் பவர் இருக்கு. அவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஆள் பணம் இருக்கு. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் இருக்கு. இனிமே இவங்க விஷயமா என்கிட்ட வராத மருது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சீண்டாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை தொட்ட விட்டு. மருது என்னாச்சு? போன காரியம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? அந்த ராஜராஜேஸ்வரி அம்மா துண்ட காணும் துணிய காணும் ஓடி இருப்பாங்களே, ஓடிட்டாங்கல்ல? சொல்லு மருது. இத்தனை நாளா தனக்கு மிஞ்சினவங்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு நீ கொடுத்த அடி கரெக்டா இருந்திருக்கும்ல? நல்லா வேணும். ஏன் மருது நீ போடல அவங்க எல்லாரும் இந்நேரத்துக்கு திருச்சியை விட்டா போதுன்னு ஓடி போயிருப்பாங்கல்ல? அத்த நீங்க வேற நடந்தது தெரியாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. ஏன் என்னாச்சு?
ஏன் மருது நீதான் அவங்க எல்லாரையும் சுத்தி வளைச்சதா போன்ல சொன்னியே. சொன்னேன். ஆனா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது இருந்த நிலைமை வேற, அதுக்கப்புறம் நடந்ததே வேற. அப்படி என்னடா நடந்துச்சு? உன்னதான் கேக்குறேன், சொல்லு மருது. திருச்சியவே ஆட்டி படைக்கிற ஒரு ரவுடி அந்த அம்மாவை பார்த்து பயப்படுறான்னா அவங்க எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் யோசிக்காம எந்த விஷயத்திலும் இறங்குறது இல்லத்த. ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் யோசிச்சதுன்னா அது இந்த ராஜேஸ்வரி அம்மா விஷயத்துல தான். அவங்க பலம் தெரியாம இறங்கிட்டோமோன்னு இப்பதான் எனக்கு நினைக்க தோணுது. ஐயோ, என்ன மருது இப்படி சொல்ற? உண்மைதான் த. நாம அவங்கள சாதாரண மடுன்னு நினைச்சோம். ஆனா அவங்க அந்தஸ்துலையும் ஆள் பலத்திலையும் மலையளவு இருக்காங்க. இதுக்கு மேல அவங்களோட நேருக்கு நேரம் மோதி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல த. அப்படின்னா வானத்தை அவங்க பையனுக்கு கட்டி வைக்கிறத நம்மால தடுக்க முடியாதுன்னு சொல்றியா? என்ன மருது இது? அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா ஏன் பொண்ணோட கதி? நான் சொல்றத முதல்ல பதட்டப்படாம கேளுங்க த. இன்னைக்கு நாம நினைச்சது நடக்கலைங்கிறதுக்காக நான் பயந்து ஒதுங்கிடலாம் மாட்டேன். என்ன ஆனாலும் வானதி எனக்கு சொந்தமாகிற வரைக்கும் நான் போராடி தானே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அந்த ராஜேஸ்வரி அம்மாவை கத்தியாலெல்லாம் ஜெயிக்க முடியாது, புத்தியால தான் ஜெயிக்கணும். என்ன சொல்ற மருது? அவங்க முகத்துக்கு நேரா தானே நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நம்ம மறைஞ்சிருந்து அவங்க முதுகுல குத்துவோம். ஒருத்தவங்களோட போராடி போட்டி போட்டு ஜெயிக்க முடியலைன்னா உறவாடி கெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். என்னம்மா சொல்ற? சரியா சொன்ன மருது. உன் சம்மந்திய எதிரில நின்னு சமாளிக்க முடியாதப்போ நீ கூட இருந்துதான் அவங்களுக்கு குழி பறிக்கணும் அமுதா. உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவ இப்பவே உஷாராயிட மாட்டாளா? இப்போதைக்கு அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாட்டிக்கிட்டே இருந்து சமயம் பார்த்து அவங்க குறவழியா இருத்துரு.